திருமண விழாவா? என்னதுனா இது இது வந்து அந்த மூவில வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணம் ஆகும். உனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இல்லை? நிறைய பேர் அழுவாங்களே, ஃபீல் பண்ணிடலாம். நீ அழுவல, கண்ணெல்லாம் கலங்கலையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோனா, எப்படி சொல்கிறது, இது ஒரு ப்ராங்க்குன்னு சொன்னாலும் சொல்லலாம். ஸோ என்ன வீடியோனா பாருங்கள், எங்களோட மேரேஜ் வீடியோ வந்து வந்துருச்சு. ஆனால் இது வந்து குணாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. எங்களோட மேரேஜ் வீடியோ பென்ட்ரைவ் வந்துருச்சு. இது வந்து குணாவுக்கு தெரியாது. அதனால் குணா வந்துட்டு வீட்டில் தான் இப்போ இருக்கா. நான் பார்த்துட்டு தான் வந்தேன். போயிட்டு குணா போய்ட்டு சர்ப்ரைஸ் பண்ணணும். இப்போ என்னன்னு அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறேன்? சும்மாதான். என்ன பண்ற? சும்மா கடைக்கு போயிருந்தேன். தாராக்கு பெடிகிரி வேணாம். இது கையில் என்ன தெரியுமா? மூவி இப்போ நியூ மூவி வந்திருக்குல்ல, இல்லை அந்த மூவி இல்லை, அது புது மூவி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க பசங்களாம். அதனால் அதை போட்டு பார்க்கலான்னு பார்க்குறேன். ஆமாம். ஆமாம். ஃப்ரீயாக இருக்கா? வேலை இருக்கா? இல்லை, சும்மா தான் உட்காந்துக்கிறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு. சரி, அப்போ பார்க்கலாமா மூவி? திடீர்னு வர்ற மூவிலாம் பாப்கார்ன் எங்க பாப்கார்ன் தான் ரெடி பண்ணாதான் ஜாலியா இருக்கும். மூவிலாம் பார்க்க ஒரு நாள் கூட என் கூட உட்காந்து படம் பார்த்தது கிடையாது. நீ இன்னைக்கு உனக்கு பிடிச்ச படம்ன்றதுனால பார்ப்போம். எனக்குலாம் வந்து இந்த பேய் படம் தான் ரொம்ப பிடிக்குமே. பேய் படம், அப்புறம் அட்வென்ச்சர் மூவி, அந்த மாதிரி மூவி தான். அதே மாதிரி ஹாலிவுட்ல தினா பேய் படம்லாம் இப்போ ஏற்றின வரதுனா எங்கே போய் ஏற்றின வருது? பேய் படம்லாம் ஹாலிவுட்ல எவ்வளோ பேய் படம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு பேய் படம்லாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஹாலிவுட்ல தான். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பாரு, இதுல ஹாலிவுட் படம் ஒன்று இருக்குது. எப்படி பேய் படமா அட்வென்ச்சரா? அதுல நிறைய இருக்குது. இல்லை இல்லை, பேய் படம் தான். பேய் படம் கோஸ்ட். நீ ஏன் பெரிய பேய் தான்? எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன போய் படம்லாம் எடுத்து வந்துக்கிறேன். எனக்காக ஒரு பாப்கார்ன் இல்லை. பாப்கார்ன்லாம் கிடையாது. ரெண்டு சுச்சுமே பாட்டியா? ஒண்ணுதான் போடுவாங்களா? ஆமா. அதிகமா டிவிலாம் பார்க்க மாட்டேன். குணா, எடப்ப தண்ணி மட்டும் பண்ணுவா குடிக்க. தண்ணியா? ஐஸ் வாட்டரா நார்மலா? நார்மல் வாட்டர். ஃபோட்டோலாம் இருக்குது, பார்த்துருவான்ல, கண்டுபிடிச்சிருவான். சவுண்டு கம்மி. மூவி வச்சுட்டேன்ப்பா. இது பெரிய விஷயம்னா நீ வீடியோ எடுக்கிற படம் பார்க்க எங்கன்னா சவுண்டே மாஸ்டர் படம். என்னடா இது கவுண்டர்லாம் கொடுக்குறாங்க. ஜீரோ விநாயகர் படம். விநாயகர் யாருன்னா போடுவாங்களாடா? இன்னும் பொய் சொல்றான். நல்லா நீ விநாயகர் மூவி. விநாயகர் மூவினா நீ பார்த்ததே இல்லையா? கலை டிஜிட்டல் ஸ்டுடியோ இருக்குது.
திருமண விழாவா? என்னதுண்ணா இது? ஏய் இது வந்து அந்த மூவில வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணம் ஆகும். நம்ம பென்ட்ரைடா இது? தினா சூப்பர். நம்பர் செம்ம செம்மடாமா, வேற லெவல். நம்ம பென்ட்ரைவ் ஆல்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்கினோம். ஆனால் நாங்கள் அந்த வீடியோ எடுத்தாங்க, அதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை. சரி பொறுமையாக வாங்கிக்கலாம்னு சொன்னார் சொல்லிட்டு அதை நான் மறந்துட்டேன். நீ எப்பத்தின அதெல்லாம் சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்தேன்ப்பா நான். சூப்பர்ரா. சரி நீ என்ன ரியாக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். வீடியோலாம் எதுவும் வரல, ஃபோட்டோ தான் காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் வீடியோ தான் வரும். உறவினர்களும் நேசமிகு நண்பர்களும். சூப்பர் சூப்பர். சரி கொஞ்சம் ஓட்டுடும். நம்ம கல்யாணத்துல வச்ச தேங்காய் டெக்கரேஷன், குத்து விளக்குலாம் இருக்குதா பாக்குறேன். உறவினர்கள் நண்பர்கள். நான் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நான் நினைச்சு கூட பார்க்கல. செம்ம சூப்பர். கிட்ட போய் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குதுண்ணா. ஆமா கிட்ட போயிட்டு டிவிக்குள்ள பூந்துக்கோ. பெரியம்மா அக்கா எல்லாம் இருக்கிறாங்க. அக்கா மாமா தினா இதுல வச்ச அந்த மரம் தான் தினா இன்னும் கொல்லில செம பெருசு பூச மரம் செம ஹைட்டா வந்துக்குது. இந்த இதுல வச்ச மரம் தான். எஸ் மாமா அக்கா, இது ஜெயா அக்கா, இங்க பெரியம்மா பெரியம்மா, இது வந்து நடு பெரியம்மா. இதுதான் நடு பெரியம்மா. மறந்துட்டேன். சூப்பர். அத்தை எங்க அப்பா கூட பண்ணவங்க. நான் ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷனே காணோம். ஏய் எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா ரியாக்ஷனா? அப்படின்னு கொடுக்க முடியும். சந்தோஷமா இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா படம் பார்க்கணும் தேட்டர்ல சொல்லியிருந்தேன் பேரு. சரி அதுக்கு தான் எதனா எனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் படம், எனக்கு பிடிச்ச படம் என்ன ஏற்றினேன்னு பார்த்தா கடைசியில இதை நான் சுத்தமா இதை நினைச்சு கூட பார்க்கல நானு. தேங்க்ஸ் தினா, தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பி. ஃபேஸ்லாம் எவ்வளோ பார்த்தியா? ரொம்ப இழைச்சி போயிட்டேன்ல நான் கல்யாணத்தப்பெல்லாம். ஆமா கல்யாணத்தப்ப இப்போ வெயிட் வந்துருச்சு. இப்போ வெயிட் வந்துருச்சு. இப்போ பயங்கரமா. வாவ் சூப்பர் டெக்கரேஷனு. ஆனா இவரை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். யாருக்குறா ஐயர் அப்படியே கடன்னு மந்திரத்தை சொல்றாரு. இன்னொரு கல்யாணத்துக்கு போனோமா, அதனால சீக்கிரம் எனக்கு ஒண்ணுமே அந்த இடத்துல போன்ல பேசினே இருக்காரு பாரு. போன்ல பேசினே இந்த பக்கம் மந்திரம் சொல்றாரு. செம காமெடி அவர் பண்ணது. நானும் சிரிச்சிட்டேன் பாரு. முக்கியமான சீனு இதெல்லாம் வந்து தாலி கட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து தீனா வந்து ரொம்ப நாள் வந்து லவ் பண்ணவே சொல்லிட்டு இருந்தாரு. தாலி கட்டும்போது லவ் யூன்ற அந்த வார்த்தை காதல் சொல்லுவேன், நீ சொல்லணும்னு. காணுமே சொல்லுவேன்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப இல்ல முன்னாடிதான் இப்பதான் சொல்றது. சிரிக்கிற பத்தியா? சிரிப்பு வந்துச்சு. நான் அது மறந்துட்டேன். அவர் சொன்னாரு சொன்னல தீனா நீ இப்பதான் சொல்றேன். அது வந்து சாங் போட்டிருக்காங்கல்ல வீடியோல, அதனால இல்லைன்னா வச்சுக்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்ல. உனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இல்லை? நிறைய பேர் அழுவாங்களே, ஃபீல் பண்ணிடலாம். நீ அழுவல, கண்ணெல்லாம் கலங்கலையே. வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ நினைக்கும் போது எனக்கு கழை வருது. ஆனால் ஒருத்தவங்க பார்க்கும்போது அழுவாங்க, ஒருத்த மனசுல கஷ்டத்தை ஃபீலிங்ஸ் வச்சுப்பாங்க. சொல்ல முடியல. இல்லை அதே மாதிரி எல்லாருக்கும் இந்த வீடியோ காட்டின மாதிரியே ஆயிடுச்சு பத்தியா? நான் எடுத்தது நீ நினச்சி கூட பார்க்கல. நானே இப்போ எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. நான் உங்ககிட்ட அதை அவ்வளோ ஷாக்காக அதிர்ச்சியாக பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு என்ன குணா
சரிதான். பயங்கரம். அதுதான் முடிஞ்சிச்சு. ஃபோட்டோ கடைசியா போடுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோட்டோ கடைசியாக வந்து போட்டது சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ஃபுல்லாக காமினீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும் வீடியோ? உன்னுடைய ரியாக்ஷனுக்காக தான் நான் வீடியோவே எடுத்தேன் இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கொடுத்த சர்ப்ரைஸ்லேயே இதான் பெஸ்ட்டான சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவேன். நான் நினச்சி கூட பார்க்கல நிஜமாக இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவார்னு. அதை பற்றி கூட நாங்கள் வந்து ஆல்பம் வாங்கும்போதே பென்ட்ரைவ் வாங்கிடுவா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா அது வாங்கலை. சரி பொறியமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். நிறைய டைம் வாங்கிட்டு வா நான் கேட்டுட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா அவர் வாங்கிட்டு வரல. பொறியமாக பார்த்துக்கலாம் விடுன்னு சொல்லிடுவார். கிட்டத்தட்ட பற்றி அது 1 மாதம் ஆயிடுச்சு அந்த டாப்பிக்கை நாங்கள் எடுத்து. அதை பற்றி கூட நேற்று கூட பேசுவாங்க. அதை பற்றி நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாருன்ற அவர் மனசில் ஒரு தாட் இருக்கும். அதை பற்றி என்கிட்ட பேசியிருக்கலாம், அது வாங்கலாம் அப்படி கூட எதுவும் பேசலை. அப்படியே திடீர்னு எடுத்தாந்து மூவின்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறாங்க. நானும் நிறைய டைம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். எனக்கு உண்மையாகவே அது சர்ப்ரைஸாக இருந்துச்சு. தேங்க்ஸ் தினா. ஃப்ரெண்ட்ஸ், அவள் தான் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம தீனா குணா கப்புள்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.